ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய ஜேஇ கெமிஸ்ட்ரி இன்சைட்ஸ் பகுதியில் முந்தைய ஜேஇ கெமிஸ்ட்ரி வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கலாம். இக்கேள்வியானது ஜேஇ மெயின் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி ஒரு கார்பன் நேர் அயனியின் நிலைப்புத்தன்மை சார்ந்த ஒரு கேள்வி. இந்த கேள்வியின்படி இங்க 4 கார்போகேட்டையான் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல எது மிகவும் நிலைப்புத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 4ல எது மோஸ்ட் ஸ்டேபிள் ஒன் அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கேள்வியை சால்வ் பண்ணணும்னா முதல்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு கார்போகேட்டையான் அதாவது ஒரு கார்பன் நேர் அயனி நிலைப்புத்தன்மை பெறுவதற்கு என்னென்ன பண்புகள்லாம் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, வாங்க அது என்னென்ன பண்புகள்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் பண்பு என்ன அப்படின்னா, உடனிசைவு, அதாவது ரெசனன்ஸ். இதை இன்னொரு வகையில் என்ன சொல்லலாம் அப்படின்னா மீசோமரிக் எஃபெக்ட், அதாவது மீசோமரிக் விளைவு அப்படின்னு சொல்லலாம். இதன்படி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு கார்போகேட்டையானுக்கு அருகில் ஒரு இரட்டை பிணைப்பு, அதாவது டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த டபுள் பாண்டட் எலக்ட்ரான் அந்த கார்பன் நேர் அயனியை நிலைப்புத்தன்மை பெற வைக்கும். ஸோ இதன் காரணமாக ரெசனன்ஸ் அல்லது உடனிசைவின் மூலமாக ஒரு கார்பன் நேர் அயனி நிலைப்புத்தன்மையை பெறுகிறது. இரண்டாவது என்ன ஃபேக்டர் அப்படின்னா பிணைப்பில்லா உடனிசைவு, அதாவது ஹைப்பர் காஞ்சுகேஷன். ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு கார்போகேட்டையான் அப்படின்னா நமக்கு ஒரு எம்டி பி ஆர்பிட்டால் இருக்கு அப்படின்னு. அதாவது கார்பன் நேர் அயனி அப்படின்னாவே ஒரு வெற்று பி ஆர்பிட்டால் இருக்கு அப்படின்னு. அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா கார்பன்ல சிஹெச் பிணைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சிஹெச் பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நம்முடைய கார்பன் நேர் அயனியை நிலைப்புத்தன்மை பெற வைக்கும். எதன் மூலமாக? பிணைப்பில்லா உடனிசைவு, அதாவது ஹைப்பர் காஞ்சுகேஷன் மூலமாக. அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூன்றாவது தூண்டல் விளைவு, அதாவது இண்டக்டிவ் எஃபெக்ட். இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா பிளஸ் ஐ எஃபெக்ட், அதாவது பிளஸ் ஐ விளைவு. இதன்படி கார்பன் நேர் அயனியுடன் நேரடியாக இணைக்கப்பட்ட எலக்ட்ரான் குடுக்கும் குழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா, எடுத்துக்காட்டா அல்கைல் குழுக்கள். ஸோ இந்த மாதிரி அல்கைல் குழு டைரக்டா நமக்கு கார்பன் நேர் அயனி கூட ஜாயிண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, எலக்ட்ரான் கொடுக்கக்கூடிய பண்பின் காரணமாக நம்மளோட கார்பன் நேர் அயனி நிலைப்புத்தன்மையை பெறும். இதைத்தான் என்ன சொல்றோம்? இண்டக்டிவ் எஃபெக்ட் மூலமாக. சரி, இப்போ நம்ம 3 ஃபேக்டர்ஸையும் பார்த்தாச்சு. இந்த 3 ஃபேக்டர் தான் ஒரு கார்போகேட்டையான் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம். இதனோட அடிப்படையில நம்ம கொடுத்திருக்கக்கூடிய கார்போகேட்டையான ஒவ்வொன்றா பார்த்து, அதில் எது ரொம்ப ஸ்டேபிள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கார்போகேட்டையான் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இங்கே பாருங்க. இந்த 4 ஸ்ட்ரக்சர்ல ஒண்ணு மட்டும் ஒற்றுமையா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கார்போகேட்டையானுக்கு அருகில் இரட்டை பிணைப்பு இருக்கு. ஸோ 1வது ஆப்ஷன், 2வது ஆப்ஷன்லயும் பாருங்க. 3வது ஆப்ஷன்லயும் அப்படித்தான் இருக்கு. 4வது ஆப்ஷன்லயும் அப்படித்தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த மாரி சூழ்நிலையில அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்மளோட 3 ஃபேக்டர்ல நம்ம பார்த்தோம். ஒரு கார்போகேட்டையானுக்கு அருகில் இரட்டை பிணைப்பு இருந்துச்சு அப்படின்னா, ரெசனன்ஸ் மூலமாக அந்த கார்பன் நேர் அயனி நிலைப்புத்தன்மை பெறும் அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லா கேஸ்லயுமே இரட்டை பிணைப்பு கார்போகேட்டையானுக்கு அருகில் இருக்கு. அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த இரட்டை பிணைப்புல என்ன சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இரட்டை பிணைப்பு இருக்கு. இந்த இரட்டை பிணைப்புல என்ன சேர்ந்திருக்கு? ஒரு அல்கைல் குரூப் சேர்ந்திருக்கு. அப்ப இங்க இந்த இடத்துல என்ன குழுக்கள் இருக்கோ, அந்த குழுக்களை பொறுத்து இங்க இருக்கக்கூடிய கார்போகேட்டையான் நிலைப்புத்தன்மையை பெறும். சரியா? அப்ப நம்ம இந்த குழுவ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இது என்னது? CH2 குழு. அதைத் தொடர்ந்து ஒரு மீத்தாக்சி குழுவும் இதுல சேர்ந்து இருக்கு. சரியா? சரி, CH2 என்ன பண்ணும்? CH2 பிளஸ் ஐ விளைவின் மூலமாக எலக்ட்ரான்களை இந்த இடத்துக்கு தரும். சரியா? இந்த இடத்துல தந்தா எப்படி இந்த இடத்துக்கு போகும் அப்படின்னா, இப்ப இரட்டை பிணைப்பு இருக்கு. நம்ம ரெசனன்ஸ் மூலமாக இந்த இரட்டை பிணைப்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க நகர்ந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் சென்டர் உருவாயிரும். அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் சென்டர் உருவாயிருச்சு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய, அதாவது CH பிணைப்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இந்த இடத்துக்கு நகரலாம். அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா, அது பிணைப்பில்லா உடனிசைவு. ஸோ அது மட்டும் இல்லாம கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரஜனையும் விட அதற்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகம். அப்படிங்கிறப்ப அது என்ன பண்ணும்?
ஹைட்ரஜன் அதாவது சிஹெச் பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை தன்பால் ஈர்க்கும். ஸோ தன்பால் ஈர்த்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கார்பனை சுற்றி எலக்ட்ரான்கள் டென்சிட்டி அதிகமாக இருக்கனால அது சிக்மா பாண்ட் வழியாக எலக்ட்ரான்களை கொடுக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ளஸ் ஐ விளைவு, அதாவது ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ரெண்டாவது கேஸுக்கு போவோம். ஸோ ரெண்டாவது கேஸில் என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டைரெக்டாக ஒரு ஆக்சிஜன் சேர்ந்திருக்கு, அதை தொடர்ந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆக்சிஜனை மட்டும் பார்ப்போம். இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். அப்படின்னா என்னன்னா, எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட ஒரு தனிமம். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரான்களை எடுக்கும். எதன் வழியாக எடுக்கும்? மைனஸ் ஐ விளைவின் மூலமாக இந்த கார்பன்ல இருந்து எலக்ட்ரான்களை தன்பால் ஈர்க்கும். சரியா? இது மட்டுமா ஆக்சிஜன் பண்ணும்? இன்னொரு வேலையும் பண்ணும். என்ன அப்படின்னா, ஆக்சிஜன்ல தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் 2 இருக்கு. அப்ப ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான் இங்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன விளைவு அப்படின்னா பிளஸ் எம் விளைவு, அதாவது பிளஸ் எம் எஃபெக்ட். ஸோ இதன் காரணமாக இந்த கார்பன் நேரயனி நிலைப்புத்தன்மை பெறும். சரியா? இப்போ மூன்றாவது ஆப்ஷனுக்கு போவோம். ஸோ மூன்றாவது ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஆக்சிஜன் சேர்ந்திருக்கு. பட் இங்கே மெத்தில் குரூப் இருக்கு. இந்த இடத்துல என்ன குரூப் இருக்கு? அசிட்டைல் குரூப் வந்து இருக்கு. சரியா? ஸோ இந்த அசிட்டைல் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்களை வித்ட்ரா பண்ணும். அதாவது எலக்ட்ரான்களை எடுக்கும் குழுக்கள் இது வந்து. சரியா? ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஸோ ஆக்சிஜன் எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட ஒரு தனிமம். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இரட்டை பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை தன்பால் வந்து ஈர்க்கும். அப்படி இழுத்துச்சு அப்படின்னா இந்த கார்பனில் எலக்ட்ரான்கள் வந்து குறைஞ்சிரும். இங்கே குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பன் நேரணியோட நிலைப்புத்தன்மையை இது வந்து பாதிக்கும். ஸோ இது வந்து எந்த வகையில் வந்து எலக்ட்ரான்களை எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் எம் விளைவின் மூலமாக எலக்ட்ரான்களை அது எடுக்கிறது. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே மெத்தில் குரூப் இருக்குது. மெத்தில் குரூப் என்ன பண்ணும்? ப்ளஸ் ஐ விளைவு மற்றும் பிணைப்பில்லா உடனிசைவின் காரணமாக இது எலக்ட்ரான்களை ஆக்சிஜனை நோக்கி தள்ளும். சரியா? ஸோ ஆக்சிஜன் ஏற்கனவே எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகம் கொண்ட ஒரு தனிமம். அப்படிங்கிறப்ப இதை கம்பேர் பண்ணும் பொழுது இங்கே வந்து இது மெத்தில் குரூப் வந்து எலக்ட்ரான்களை கொடுக்கும். அதே வேளையில் இந்த அசிட்டைல் குரூப் வந்து எலக்ட்ரான்களை எடுக்கும். சரி, இப்போ நான்காவது ஆப்ஷனுக்கு போவோம். ஸோ நான்காவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பனில் ஃப்ளூரின் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஃப்ளூரின் வந்து ஒரு அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை கொண்ட ஒரு தனிமம். இப்போ என்ன பண்ணும்? எலக்ட்ரான்களை தன்பால் இழுக்கும். சரியா? அதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப இது வந்து மைனஸ் ஐ விளைவின் காரணமாக இது இந்த கார்பன் நேரயனி வந்து நிலைப்புத்தன்மையை சீர்குலைக்கும். சரியா? அதை போலவே இதுவும் வந்து கார்பன் நேர் அயனியின் நிலைப்புத்தன்மையை சீர்குலைப்பதால் இந்த இரண்டு, அதாவது மூன்றாவது ஆப்ஷனும் நான்காவது ஆப்ஷனும் சரியானதாக இருக்க வாய்ப்பில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் இந்த இரண்டையும் பாருங்க. இந்த கார்பன் நேரயனி பிளஸ் ஐ விளைவு மற்றும் பிணைப்பில்லா உடனிசைவின் காரணமாக இது நிலைப்புத்தன்மையை பெறுகிறது. அதே வேளையில் இரண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் எம் விளைவின் காரணமாக இந்த கார்பன் நேரயனி நிலைப்புத்தன்மையை பெறுகிறது. அதே வேளையில் மைனஸ் ஐ விளைவின் காரணமாக இந்த கார்பன் நேரயனியோட நிலைப்புத்தன்மை வந்து சீர்குலையுது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல இரண்டு ஃபேக்டர் இருக்குது இந்த கார்பன் நேரயனியோட நிலைப்புத்தன்மைக்கு அப்படின்னு சொல்லி இதை செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்பயுமே இந்த விதியை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த விதியின்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், மீசோமெரிக் எஃபெக்ட் இந்த மூன்றில் எதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா மீசோமெரிக் எஃபெக்ட், அதாவது ரெசனன்ஸ்க்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இருக்கிறதுலே லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் தான். சரியா? அதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கக்கூடியதை நம்ம மறந்துடுவோம். அதாவது ப்ளஸ் ஐ விளைவையும் இங்கே இருக்கிற ஆப்ஷனில் மைனஸ் ஐ விளைவையும் மறந்துடுவோம். இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிணைப்பில்லா உடனிசைவின் காரணமாக இந்த கார்பன் நேரணி நிலைப்புத்தன்மை பெறுகிறது. அதே வேளையில் செகண்ட் ஆப்ஷனில் ப்ளஸ் எம் விளைவின் காரணமாக இந்த கார்பன் நேரணி நிலைப்புத்தன்மை பெறுகிறது. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இதுதான் மிகவும் சரியான விடையாக இருக்கும். சரி, வாங்க கேள்விக்கு போகலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம விவாதித்த ஒரு அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய கார்பன் நேரணிகளில் மிகவும் நிலைப்புத்தன்மை வாய்ந்தது ஆப்ஷன் 2 தான். சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கார்பன் நேர் அயனியின் நிலைப்புத்தன்மை பற்றிய கேள்வி
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா, வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே!